வழக்கறிஞர்களின் தவறான வழிநடத்தலால் காப்புரிமை தொடர்பாக பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கலாம் என இசையமைப்பாளரும் இளையராஜாவின் சகோதரருமான கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கங்கை அமரனுடன் செய்தியாளர் ஆனந்த் நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். காப்புரிமை கோருவதில் எந்த தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அதை வழக்கறிஞர்கள் சொன்ன மாதிரி நான் பார்க்குறேன். வழக்கறிஞர் இளையராஜா சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. வழக்கறிஞர்கள் பார்க்குற மாதிரி தான் சொல்கிறோம். அவங்க ஏதோ தவறான வழிகளில் இளையராஜாவினுடைய பேரை இறக்குவதற்காக அவங்க திட்டமிட்ட சதி செய்து கொண்டிருக்கிற வக்கீல்கள் என்று எனக்கு தோணுது. ஏன்னா இளையராஜா அப்படிலாம் கேட்கக்கூடியவரில்லை. ஒன்றாக வளர்ந்த பாலசுப்ரமணியத்துக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடிய அளவுக்கு இளையராஜாவுக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கும். மற்றவர்கள் பக்கத்தில் இருந்து அவங்க தெரியாமல் அனுப்பிச்சிருப்பாங்க. பக்கத்தில் இருக்க கைடன்ஸ் இளையராஜாவுக்கு இருக்க கைடன்ஸ் சரியாக இல்லை. அதனால் நடந்த குழப்பம் தான் இது. அது கூறிய சீக்கிரம் சரியாகும். ஓகே, வெரி குட். வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களிருந்து நான் கேட்பது தவறில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வக்கீல் சொன்னாரா இளையராஜா சொன்னாரா? வக்கீல்கிட்ட கேளுங்க. இளையராஜா அப்படி சொல்லல. வக்கீல்கள் அப்படி தூண்டி விடுறாங்க. இது இளையராஜா சொன்னால் கரெக்டாக இருக்கும். இது வழக்கறிஞர், அவருடைய வழக்கறிஞர், காப்புரிமை பாதுகாக்கக்கூடிய வழக்கறிஞர். அவர் இந்த கருத்தை அவர் அனுமதி இல்லாமல் அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார்னு எங்களுக்கு கருத்து இருக்கிறது. அதான் எனக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. இப்போ இந்த 2-3 எல்லா டிவிலையும் கேட்டோன்னே எனக்கு இப்போ தான் எனக்கு யோசனை வருது. இளையராஜா இப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா பாலசுப்ரமணியம் நாங்களாம் ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸு. இளையராஜாவுடைய பேரை இறக்கணும்னு சொல்கிறதுக்காக பக்கத்தில் 2 வக்கீல்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 வக்கீல்களும் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் தான் இது. அவங்க இப்படி எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறது ஏதோ அவர் தெரியாமல் கேட்டு போடுப்பா அப்படின்னு ஏதோ சொல்லிருப்பார் ஏதோ விஷயத்தில். ஏன்னா எங்களுக்கும் பாலசுப்ரமணியத்துக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் மிக அதிகம். அதனால் தவறான வழிநடத்தலின் காரணமாக இளையராஜாவின் பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக பல பேர் திட்டம் தீட்டி செயல்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பது சமீபத்தில் பல பேட்டிகள் கொடுத்ததற்கு பின்னால் எனக்கு வந்த செய்தி. ஆகையினால் இப்போ தெளிவுபடுத்த புதிய தலைமுறையின் சார்பாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அங்கே கூட இருக்கிறவங்க ராங் கைடன்ஸ் பண்ணி இளையராஜாவை அவர் பெயரை கெடுக்க வேண்டும், அவர் ஒரு பண சுயநலவாதி, பணத்துக்காகத்தான் இத்தனை பண்ணுகிறார் என்ற மாற்று தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வக்கீல்களுக்கு எச்சரிக்கிறேன். நன்றி.